இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முயல் ஷெட்டில் வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலே க்ளீன் பண்ணவே இல்லை. கொஞ்சம் வேலை வெளியில் கொஞ்சம் போக வேண்டியது இருந்ததுனால க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டாச்சு. அதுதான் இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணுதோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆடும் உள்ளே தான் கிடக்கு, அதுவும் புழுக்க போட்டு எல்லா பக்கமும் சிதறி கிடக்கு. உள்ளே ஒரு 2 கோழியும் கிடக்கு. அது என்ன செய்யுதுன்னா, முயல் புழுக்க எல்லாத்தையும் எல்லா பக்கமும் கிளச்சி விட்டுறது. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, முயல் புழுக்க வந்து தனியாக அந்த கூண்டுக்கு நேராக கீழே கிடக்கும். அதை விட்டு ஒரு கொஞ்சம் தூரம் கூட காடி கூட சிதறாது, அதே இடத்துல கிடக்கும். நம்ம அதை மட்டும் அப்படியே கூட்டி அள்ளிடுவோம். இப்போ 2 கோழியும் உள்ளே கிடக்கனால அது எல்லா பக்கமும் புழுக்கையை கழிச்சி விட்டுருது. அது மாதிரி ஆடும் உள்ளே கிடக்கு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் புழுக்கை சிதறி கிடக்கு. இதுதான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதை எடுத்து மண்ணோடு சேர்ந்துருக்கு, எல்லாம் சேர்ந்து கிடச்சனால. அதனால் இதை என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி செடிகளுக்கு தான் போட போகிறோம். இல்லைன்னா இதை புழுக்க மட்டும் தனியாக இருக்கும், அதை எடுத்து நம்ம ஒரு உரத்தை எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேமித்து அதை தனியாக விற்றுருவோம். இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் உரக்கடை இல்லை அந்த பூஞ்செடிகளுக்கு உரம் போடுறதுக்குன்னு யாரும் கேட்டாலும் முயல் புழுக்கை நீங்கள் தனியாக அதை மட்டும் ஒரு 5 கிலோ அந்த மாதிரி பேக்கில் போட்டு நீங்கள் கொடுத்துடலாம். இல்லை பக்கத்தில் ஏதாவது உரக்கடை அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதுகளுக்கு கொடுத்துடலாம், வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா மண்ணோடு இருக்கனால சரி, எதுக்கு மண்ணோட வெளியே எங்கேயும் கொடுக்க வேண்டாம், நம்ம இடத்துல போட்டு வந்துட்டு இருக்க செடிகளுக்கே போட்டாச்சு. அது பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. மண் தரையில் இருக்கனால இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் 1 மாதம் கூட்டாமல் விட்டால் கூட எந்த ஸ்மெல்லும் வராது, எந்த வழியான அந்த ஒரு உள்ளே போனாலே எந்த ஸ்மெல்லும் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். இதுவே சிமெண்ட் தரை அந்த மாதிரி இதில் வச்சா தான் பெரிய பிரச்சனை, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லியும். மண் தரையில் இருக்கனால இது ஒரு பெனிஃபிட்டு.